உங்களுடைய இகம் இவ்வுலகத்து காலத்தையும் நேரத்தையும் பிரான்ச்சைஸ் பண்ணாதீங்க. அகம் உங்களுடைய இன்னர் டயலாகு, எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர் இதையும் உங்க அன்கான்சியஸ்னஸுக்கு பிரான்ச்சைஸ் பண்ணாதீங்க. அவேர்னஸோட சாட்சியா இருந்து கான்சியஸா உங்களுடைய இன்னர் டயலாகையும் எமோஷனல் பேஸ்லைனையும் எனர்ஜெட்டிக் போஸ்டரையும் நீங்க பில்டு பண்ணலன்னா நீங்க பார்க்குற சோசியல் மீடியா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்கெல்லாம் உங்களை பில்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த ரீல்ஸ் எல்லாம் உட்காந்து நோண்டிட்டு இருக்கீங்களோ, யார் யாரையெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களோ, அந்த ரீல்ஸ் போடுறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க அவங்க எல்லாம் உங்களுடைய இன்னர் டயலாகையும் எமோஷனல் பேஸ்லைனையும் எனர்ஜெட்டிக் போஸ்டரையும் வளர்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வளர்க்குற குழந்தை ஒரு நாளும் உங்களுக்கு உபயோகமாகாது, அவங்களுக்கு தான் உபயோகமாகும். நீங்க வளர்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு உபயோகமாகும். உள்ளுக்குள்ள இருக்கிற அகத்தையோ இகத்தையோ வெளியில இன்னொருத்தருக்கு பிரான்ச்சைஸ் பண்ணி விடுறத நிறுத்துங்க. இந்த வருஷம் முழுமையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தலைவனாவது முடிவெடு. அது மாதிரி செயல்கள்ல இறங்குங்கய்யா.